ஸ்பாட் ஃபைன் கட்டலனா வண்டியை சீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். இப்பயே இங்கே கட்டுனா என்கிட்ட காசு இல்ல, எனக்கு டைம் இருக்கு ஃபைன் கட்டுறதுக்கு. நான் ஃபைன் கட்டுறேன்றேன், வண்டியை சீஸ் பண்ணுன்றாங்க. ஃபைனை கட்டு, அப்பதான் பைக்கை தருவேன் என்று கராராக பேசும் இவர்தான் பின்னால் அமர்ந்திருந்தவர் தலைக்கவசம் அணியவில்லை என்று அபராதம் விதித்து உடனடியாக அபராத பணத்தை கேட்டு அடம் பிடித்த போக்குவரத்து பெண் காவல் உதவி ஆய்வாளர். நான் வந்து ஹெல்மெட் ரெண்டாவது ஹெல்மெட் போட்டு வரலன்னு பிடிச்சாங்க. நான் ஃபைன் போடுங்கன்னு சொல்லிட்டேன், கட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஸ்பாட் ஃபைன் கட்டலனா வண்டியை சீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. சென்னை மாங்காட்டை சேர்ந்த மதியழகன் என்பவர் மருத்துவமனைக்கு செல்வதற்காக தனது நண்பருடன் பைக்கில் சென்றுள்ளார். மதியழகன் தலைக்கவசம் அணிந்திருந்த நிலையில் அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்தவர் தலைக்கவசம் அணியாமல் இருந்துள்ளார். ராமாவரம் சிக்னல் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து பெண் உதவி காவல் ஆய்வாளர் ஒருவர் இவர்களது வாகனத்தை மறித்து பின்னால் அமர்ந்திருந்தவர் தலைக்கவசம் அணியவில்லை என்று 1000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். அவர்களும் அபராத ரசீதை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் செலுத்திக் கொள்வதாக கூறி புறப்பட தயாரான போது பைக்கை கொடுக்க மறுத்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் மதியழகனின் செல்போனையும் பறித்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. எவ்வளவு ஆர்கியூ பண்றாங்க நீங்களே பாருங்க. அது இல்லாம போனை பிடிங்க கையில வச்சிருக்காங்க. கையில போன் இருக்கு, பாத்துக்கோங்க. நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். இப்பயே இங்கே கட்டுனா என்கிட்ட காசு இல்ல. மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறேன், கையில் பணம் இல்லை, அபராதம் செலுத்த 15 நாட்கள் அவகாசம் உண்டு, நான் நீதிமன்றத்தில் அபராதம் செலுத்துகிறேன் என்று கூறியும் கேட்காத அந்த பெண் உதவி ஆய்வாளர் தன்னை எதிர்த்து பேசியதாக கூடுதலாக 2000 ரூபாய் அபராதம் விதித்ததாக கூறப்படுகிறது. இதனை செல்போனில் படம் பிடித்ததும் ஆவேசமான அவர், என்ன படம் பிடிச்சி டிவியில போடுப்பா, நான் பாப்புலர் ஆயிடுவேன் என்று கூறியுள்ளார். நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். இப்பயே இங்கே கட்டுனா என்கிட்ட காசு இல்ல, எனக்கு டைம் இருக்கு ஃபைன் கட்டுறதுக்கு. நான் ஃபைன் கட்டுறேன்றேன், வண்டியை சீஸ் பண்ணுன்றாங்க. இதையடுத்து சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டு தனது பைக்கை பறித்து வைத்துக் கொண்ட பெண் உதவி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமாவரம் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட இளைஞர் புகார் அளித்தார். நான் ஹெல்மெட் போடாம வந்ததுக்கு நான் ஃபைன் கட்டுறேங்க. இவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு 2000 ஃபைன் போட்டா யார் எப்படிங்க கட்ட முடியும்? நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ, எங்க வேணாலும் போய் காட்டிக்கோ. நான் வந்து நீ வீடியோ போட்டா நான் பிரபலம் ஆயிடுவேன், நான் ஃபேமஸ் ஆயிடுவேன். வண்டி வந்து ஃபைன் கட்டாம வண்டியை கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த வீடியோவில் அவங்களே பேசியிருக்காங்க. அவ்வளோ நக்கலா பேசுறாங்க. இப்படிலாம் வந்து போலீஸை வந்து நடவடிக்கை எடுக்காம இந்த மாதிரி வந்து அதிகாரியால எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கெட்ட பேரு. நீங்க தான் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். வாகன சோதனையில் வாகன ஓட்டிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது என்று காவல் உயர் அதிகாரிகள் அறிவுறுத்திய நிலையில் போக்குவரத்து பெண் உதவி ஆய்வாளரின் இந்த அடாவடி நடவடிக்கை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரவாயல் செய்தியாளர் ரியாஸ் அகமது மற்றும் வேல்ராஜ்.